நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன், ஆனால் அவள் இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை. இருந்தாலும் நான் நினைக்கிறேன், பரவாயில்லை, நான் ஜெபிப்பேன், அவள் நம்ப தொடங்குவாள், பிறகு நாங்கள் திருமணம் செய்து கொள்வோம். ஏனென்றால் பைபிளில் எழுதப்பட்டுள்ளது, நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உண்மையில் நடக்குமா? இங்குதான் பலர் தவறு இழைக்கின்றனர். பைபிள் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்கிறது, ஆனால் ஒருவர் வாழ்வை உங்கள் விருப்பப்படி மாற்றலாம் என எங்கும் இல்லை. கடவுள் அனைவருக்கும் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் அளித்துள்ளார். அவள் உண்மையை தெரிந்து கொள்ள, இருதயம் திறக்க, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள ஜெபிக்க முடியும். ஆனால் அவள் மாற்றத்தை ஏற்படுத்துவதை உங்களால் தீர்மானிக்க முடியாது. வேதாகமம் தெளிவாக சொல்கிறது, அவிசுவாசிகளோடு இணைந்து விடாதீர்கள். ஒருவரை மாற்றலாம் என்ற நம்பிக்கையில் தொடங்குவது உண்மையான உறவு அல்ல. அது வெறும் ஒரு எதிர்பார்ப்பு மட்டுமே. அவர் மாறவே இல்லை என்றாலும், அப்படியென்றால் உங்கள் முடிவு இதுவாகவே இருக்குமா? இதுதான் உண்மையான கேள்வி. ஏனெனில் பிரார்த்தனை என்பது ஒருவரை நம் விருப்பப்படி மாற்றுவதற்காக அல்ல, மாறாக நம்மை நாமே இறைவனின் சித்தத்திற்குள் கொண்டு வருவதற்காகவே. ஆகையால் முதலில் அது எனக்கு சரியானதா இல்லையா என்று கேட்காதே, முதலில் இது இறைவனின் சித்தமா அல்லது என் விருப்பம் மட்டுமா என்று கேள்.